தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு தூக்கப்படுவதற்கு முன்னர் அவர் மதம் மாறினார். அதாவது ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவனாக, அங்கிலிக்கான் கிறிஸ்தவனாக மாறி பீட்டர் என்ற பெயரோடு இருந்து 10 நாள் கழிய அவர் தூக்கிலே தொங்கினார். தூக்கிலே தொங்குகின்ற போது அவர் சோமநாத தேரர் அல்ல, அவர் பீட்டர். 1.5 வருடம் கழிந்த நிலையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ப தொடக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இதை முதலாவதாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இடதுசாரி அரசாங்கம் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு சிறிய தும்பு அடிக்கிற ஒரு தொழிற்சாலையை கூட அவர்கள் துறக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு விசாரணை வேண்டும் என்றீர்கள், விசாரணை இடம்பெறுகிறது. அதற்கு அப்பால் பார்த்தால் ஊழல் விசாரணை இடம்பெற வேண்டும் என்கிறீர்கள், இடம்பெறுகிறது. இடம்பெறவில்லை என்றால் இடம்பெறவில்லை என்கிறீர்கள், இடம்பெற்றால் உள்நோக்கம் இருக்கிறது என்கிறீர்கள். ஒரு விசாரணை இடம்பெற்றால் அதற்கு தண்டனை வழங்க வேண்டும். இவர்கள் தண்டனை வழங்குவார்களா என்றால் இல்ல, தண்டனையை நோக்கியே போகாது. விசாரணை நடக்கிறது, அவர் வரை வீசி தேடப்படுகிறார், அவர் மிக விரைவில் கொண்டு வரப்படுவார், அவர் சிறையில் அடைக்கப்படுவார், இப்படித்தான் செய்தி வருகிறதை தவிர ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களில் சாலையை பிடிச்சி அடைச்சிருக்கிறார். ஏன் அடைத்தார்கள்? அவர் ஒரு சிங்களவரே கிடையாது. அப்ப அவரை பிடிச்சி அடைச்சி வச்சு கொண்டு குற்றம் முழுக்களையும் அவர் மீது திணித்து விட்டு அவரை கைத்தில தொங்க வைக்கிறது இவருடைய வேலையாக இருக்குமே தவிர ராஜபக்ச குடும்பத்தில், அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தான் இதனுடைய சூத்திரதாரி என்று எல்லோருக்கும் தெரியும். தெரியாத யாருமே கிடையாது. ஆனால் அவரை கைது செய்து இவர்கள் கொண்ட நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்து அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்குவார்களா என்றால் ஒருபோதும் கிடையாது. அவருக்கு தண்டனை வழங்காமல் காலத்தை தாழ்த்தி அவர் மரணத்தின் பின்னர் குறித்த நபர் மரணம் அடைந்து விட்டார் என்று விட்டு விடுவார்கள். இது இந்திய அரசியலையும் சில பிரதமர்கள் அவர்தான் தப்பி பிழைத்து வாழ்ந்தார்கள். இது தெற்காசிய அரசியல்ல இதெல்லாம் சகஜமான விடயம். இங்கே அதுவும் குறிப்பாக இந்த பௌத்த சிங்கள அரசில் இது இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம். சாவச்சேரி மிருசுவில் படுகொலையில கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கினார். ஆனால் சந்தக நபருக்கு மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி யார் இல்லை. இது இலங்கையின் அரசியல் வரலாறு. இவற்றை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இந்த சுரேஷாலே தண்டிக்கப்படுவாரா என்றால் அவர் தண்டிக்கப்படுவார். ஏனென்றால் அவர் அம்புதானே, அந்த அம்பை தண்டித்து விட்டு இதவனை விட்டு விடுவார்கள். மகாவம்சம் என்ற நூல் இன்று வரைக்கும் அது தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் இப்ப 6ஆம் பாகம் எழுதப்பட்டு விட்டது. இனி தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை இந்த எழுத்து வடிவத்தில இலங்கையுடைய கதாநாயகர்களாக துட்டஹெமனுக்கு பின்னர் இந்த ராஜபக்சர்கள் தான் இலங்கையை ஒன்றுபடுத்தினார்கள், அதாவது பௌத்த நாட்டை ஒன்றுபடுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதிவிட்டு அவர்களுடைய அந்த வரலாற்று அவர்கள் தங்களுடைய புனித நூலாக நூல்ல இவருடைய பெயரை எழுதிவிட்டு இவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள், இவர்கள் கொலையாளிகள் என்று எழுதுவது எவ்வளவு அபத்தமானது. கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்றால் அல்லது அவர்களுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவாரா? இல்லவே இல்லை, ஒருபோதும் அது நடக்காது. நீங்கள் எழுதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கோத்தபாய ராஜபக்ச தண்டிக்கப்படவே மாட்டார், அதே மாதிரி ராஜபக்சவும் தண்டிக்கப்படவே மாட்டார். உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையில் பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஒருபுறம், மறுபுறம் ஊழல் விசாரணைகள், பல்வேறு கட்டங்களில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் இந்த விசாரணைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது புதிய அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது இடதுசாரி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார தலைமையிலான இந்த அரசாங்கம் 1.5 வருடங்கள் கழிந்த நிலையில் நாட்டு மக்களுக்கு அளித்த எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. ஆகவே அதனுடைய 1.5 வருடம் கழிந்த நிலையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ப தொடக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் இதை முதலாவதாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இடதுசாரி அரசாங்கம் இலங்கையில் பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வோம் என்று சொல்லிவிட்டு எந்த ஒரு சிறிய தும்பு அடிக்கிற ஒரு தொழிற்சாலையை கூட அவர்கள் துறக்கவில்லை. ஆகவே எந்த ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து ஊழல் ஒழிப்பு என்றும் புதிய அதாவது இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது வேற வழி இல்லை. வழி இல்லாவிட்டால்
இருப்பதில் ஏதாவது செய்ய வேண்டும். ஆகவே இப்போது இந்த வழக்கு விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இது பெரிய அளவில, அதாவது செய்தி ஊடகங்களிலே பெரிதாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த செய்தி ஊடகங்களை பெரிதாக சொல்லி தங்களுடைய அந்த இமேஜை தொடர்ந்து தக்க வைப்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. சில வேளைகளில் ஏதாவது ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அல்லது தாங்கள் நினைத்த ஒன்றை நடத்துவதற்கான தங்களுக்கான ஆதரவு தளத்தை பெறுவதற்காக கூட இந்த இவைகள் இருக்கலாம் என்றுதான் கருத வேண்டுமே தவிர, இதை ஏதோ, அதாவது இந்த என்பிபி அரசாங்கம் ஏதோ இலங்கையில் ஒரு நீதி பரிபாலனத்தை சரியாக செய்ய போகின்றது என்றோ அல்லது அவர்கள் மக்களுக்கு ஏதோ சேவை செய்ய போகிறார் என்றோ எதிர்பார்ப்பது தவறானதாகும். இதை விட நீங்கள் கூறுவது ஒரு புறம் இருக்க, இதை விட நீங்கள் எதனை எதிர்பார்க்கிறீர்கள்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு விசாரணை வேண்டும் என்றீர்கள், விசாரணை இடம்பெறுகிறது. அதற்கு அப்பால் பார்த்தால் ஊழல் விசாரணை இடம்பெற வேண்டும் என்கிறீர்கள், இடம்பெறுகிறது. இடம்பெறவில்லை என்றால் இடம்பெறவில்லை என்கிறீர்கள், இடம்பெற்றால் உள்நோக்கம் இருக்கிறது என்கிறீர்கள். உங்களுடைய அரசியல் ஆய்வாளராக உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? விசாரணை இடம்பெற வேண்டுமா, இடம்பெறக்கூடாதா? ஒரு விசாரணை இடம்பெற்றால் அதற்கு தண்டனை வழங்க வேண்டும். இவர்கள் தண்டனை வழங்குவார்களா என்றால் இல்லை, தண்டனையை நோக்கியே போகாது. விசாரணை நடக்கிறது, அவர் வலை வீசி தேடப்படுகிறார், அவர் மிக விரைவில் கொண்டு வரப்படுவார், அவர் சிறையில் அடைக்கப்படுவார், இப்படித்தான் செய்தி வருகிறதை தவிர, இப்ப அண்மை காலத்துல பார்த்திருப்பீர்கள், ராஜபக்சவனுடைய மகன் கைது செய்யப்படுவார் என்று செய்தி பெருசா வந்தது. இப்ப விசாரணை நடக்கிறது என்று சொல்றார், நீதிமன்றத்துல விசாரணை. இப்படித்தான் நடக்கும். செய்தியை பெரிதாக போடுவது, ஆனால் நடைமுறை அங்க சிறிதாக இருக்கும். இதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது சரியான விசாரணை என்றால் கைது செய்யப்பட கைது செய்யுங்கோ, அடையுங்கோ, அடைச்சி விசாரிங்கோ. இல்ல, இதுதான் நடக்கிறது. அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களில் இந்த சாலையை பிடிச்சி அடைச்சிருக்கிறான். ஏன் அடைத்தார்கள்? அவர் ஒரு சிங்களவரே கிடையாது. அப்ப அவரை பிடிச்சி அடைச்சி வச்சு கொண்டு இப்ப என்னென்னால் குற்றம் முழுக்களையும் அவர் மீது திணித்து விட்டு அவரை கைத்தில தொங்க வைக்கிறது தான் இவருடைய வேலையாக இருக்குமே தவிர, ராஜபக்ச குடும்பத்தில் அல்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தான் இதனுடைய சூத்திரதாரி என்று எல்லோருக்கும் தெரியும். தெரியாத யாருமே கிடையாது. ஆனால் அவரை கைது செய்து இவர்கள் கொண்ட நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்து அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்குவார்களா என்றால் ஒருபோதும் கிடையாது. அப்படி ஒரு விசாரணை நடத்தினாலும் கூட அவருக்கு தண்டனை வழங்காமல் காலத்தை தாழ்த்தி அவர் மரணத்தின் பின்னர் குறித்த நபர் மரணமடைந்து விட்டார் என்று விட்டு விடுவார்கள். இது இந்திய அரசியலையும் சில பிரதமர்கள் அவர்தான் தப்பி பிழைத்து வாழ்ந்தார்கள். இது தெற்காசிய அரசியல்ல இதெல்லாம் சகஜமான விடயம். இங்கே அதுவும் குறிப்பாக இந்த பௌத்த சிங்கள அரசில் இது இவ்வாறான சம்பவங்கள் நடப்பதற்கான சாத்தியங்கள் மிக அதிகம். இங்கே கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், முதலாவது கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், பெரும்பான்மையானவர்கள் தமிழர்கள். ஆகவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதி என்பது மறுக்கப்பட்டதாகவே அமையும். அவ்வாறு இல்லாட்டி, அதாவது எந்த ஒரு இலங்கையினுடைய அரசியல் தலைவர்களும் இந்த இதுல சம்பந்தப்படுத்தப்பட்டோம் அவர்களால் நேரடியாக சென்று குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட மாட்டாது. அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றன. இதிலே பிள்ளையானை இழுக்கலாம், வேறு பலரை இழுத்து கொண்டு வரலாம். எப்படி இழுக்கலாம் என்றால், இந்த தங்களுடைய ஆட்களை அவர்கள் இந்த குற்றத்துல ஒப்புக்கொள்ள வைக்க மாட்டார்கள். அதாவது பௌத்த மகா சங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே இங்கே நாங்கள் திருப்பி நான் நீண்ட காலமாக சொல்லுவது, அதாவது கோட்டபாய ராஜபக்சவை குற்றவாளி என்று கொண்டு கூண்டில நிறுத்தி அவருக்கு தண்டனை வழங்கினால் அது ஒரு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் அல்லது கடந்த 2500 ஆண்டு கால இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும். அந்த பணியை இடதுசாரிகள் அல்லது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளோடு வந்த அரசு நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்குமா அல்லது நிறைவேற்றுவதில் நீதிமன்றம் தான் இப்போது இந்த விடயத்தை கையாளுகிறது? நீதிமன்றத்தில் தான் இந்த விடயம் இருக்கின்றது. நீதிமன்றம் தன்னுடைய நீதி பரிபாலனத்தை நோக்கி நகர்வதற்கு தானே வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த இலங்கையினுடைய நீதிமன்றங்கள் என்பன அரசு எதை நினைக்கிறதோ, பௌத்த மகாசங்கம் எதை விரும்பாதோ அதை செய்யாது. அரசு எதை விரும்பும்? பௌத்த மகாசங்கம் விரும்புறதைத்தான் செய்யும். ஆகவே இங்க இந்த அதாவது மகாவம்சம் என்ற நூல் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு கொண்டிருப்பது கூட தமிழ் தரப்புல பலருக்கென ஒரு 99% தெரியாது. மகாவம்சம் ஏதோ அன்று எழுதப்பட்டதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். மகாவம்சம் என்ற நூல் இன்று வரைக்கும் அது தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் இப்ப 6ஆம் பாகம் எழுதப்பட்டு விட்டது.
இனி தொடர்ந்து எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை இவ்வளவு காலமும் நீண்ட காலமாக 2500 ஆண்டு கால வரலாற்றை எழுதிய பௌத்த மகா சங்கத்திடம் இருந்து எடுத்து இப்ப அரசாங்கம் அதை பொருட்படுத்திருக்கிறது, அதை எழுதி கொண்டிருக்கிறது. ஆக இந்த எழுத்து வடிவத்தில இலங்கையுடைய கதாநாயகர்களாக துட்டஹெமனுவுக்கு பின்னர் இந்த ராஜபக்சர்கள் தான் இலங்கையை ஒன்றுபடுத்தினார்கள், அதாவது பௌத்த நாட்டை ஒன்றுபடுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எழுதிவிட்டு அவர்களுடைய அந்த வரலாற்று அவர்கள் தன்னுடைய புனித நூலாக நூல்ல இவருடைய பெயரை எழுதிவிட்டு இவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள், இவர்கள் கொலையாளிகள் என்று எழுதுவது எவ்வளவு அபத்தமானது. நாங்கள் இதுல நீங்கள் வழியா பார்க்கணும். இந்த துட்டஹெமனுவை பற்றி சொல்கிற போது அந்த ஏராளமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அதிலேயே சொல்லப்படுது. அதற்கு அவர் மனமுடைந்து இருந்த போது பௌத்த பிக்குகள் போய் அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். அதாவது இந்த தமிழர்கள் விலங்குகளிட கீழானவர்கள், இந்த நாட்டை அழிக்க பார்த்தவர்கள், அவர்களை நீங்கள் சங்காரம் செய்து இந்த நாட்டை பாதுகாத்து விட்டீர்கள், இது இறைவனின் செயல், நீங்கள் தேவலோகத்துக்கு போவீர்கள், அதாவது மோட்சம் அடைவீர்கள் என்று சொன்னார்கள். அப்படித்தான் இங்கேயும் இருக்கு. அது அன்று சொல்லப்பட்டது இன்று வரைக்கும் இருக்கிறது, இன்று வரை நடைமுறையில இருக்கிறது. நாங்கள் அதை பார்ப்பதில்லை. இந்த இடதுசாரிகள் வந்து விட்டார்கள். இந்த இடதுசாரிகள் என்பவர்கள் இந்த மதங்களை ஏற்றுக்கொள்வர்கள் தானே. இந்த அனுரகுமார கையில வரங்கச்சின நூல்கள் கட்டப்பட்டிருக்கிறது, மந்திர நூல் உச்சாரணம் கட்டப்பட்டிருக்கிறது, பிக்கு காலில் கட்டப்பட்டது, பிக்குகளோட காலில் போய் விழுகிறாருல்ல. அப்ப இவர்கள் என்ன இடதுசாரிகள்? இடதுசாரிகளே கிடையாது. ஆட்சியாரத்துக்கு வருவதற்காக அவர்கள் எல்லாத்தையும் திறந்து விட்டார்கள். இடதுசாரிகள் அல்ல, இடதுசாரிகள் என்ற பெயரோடு இருக்கிற வலதுசாரிகள் தான் அவர்கள். ஆகவே இந்த இடதுசாரி அரசாங்கம் ஒருபோதும் இந்த அதாவது இலங்கையில் நடந்த அதாவது போர் குற்றம் அல்லது மனித உரிமைகளுக்கு எதிரான குற்றங்கள் மீது வழக்கு விசாரணை செய்ய மாட்டார்கள். பற்றிழந்த விசாரணையை செய்யவில்லை இவர்கள். பற்றிழந்த தங்களுடைய தோழர்கள் கொல்லப்பட்டு வதைக்கப்பட்ட அந்த விசாரணை கூட அவர்கள் செய்யவில்லை. ஏனென்றால் அந்த விசாரணை முடிந்தால் இங்கே அடுத்தது முள்ளிவாய்க்கால் படுகொலை சார்ந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்காகவே அதை பின்போட்டு இழுத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப இதுல குற்றவாளியாக ரணிலை கண்டார்கள், ரணில் மரணித்து விடுவார் குறிப்பிட்ட காலத்துல, புற விசாரணை நடக்காது. அப்ப இப்படித்தான் இந்த காலதாமதத்தை ஏற்படுத்துவது. சிங்கள அரசியலில் ஒரு ராஜேந்திர நகர்வு இருக்கிறது. எப்படி என்றால் காலத்தை இழுத்தடித்து அதனை மறக்கடிப்பது. காலத்தை இழுத்தடிப்பதன் மூலம் அதாவது காலத்தால் தாழ்ந்த மறக்கப்பட்ட நீதி வந்து அநீதியானது. அது நீதியே கிடையாது. அது காலம் தாழ்த்தி நீதி வழங்கினால் என்ன நடக்கும்? ரணில் குற்றவாளி என்று சொன்னால் ரணில் செத்து போயிடுவாரு. அதுக்கு பிறகு என்ன குற்றவாளி என்று சொல்வது? அதே போல ராஜபக்சர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கும். அப்ப அவர்கள் இல்லை என்று ஓட்டு இந்த கேஸை முடித்து விடுவார்கள். ராஜபக்ச நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. கோதபாயா தான் கனகாலம் இருப்பார் என்று எதிர்பார்க்கலாம். ஆனா அவர் குடிவார் தான் எடுத்து அடிக்கப்படுவார். அதாவது இலங்கையினுடைய அரசியலில் நீதித்துறை என்பது அரசினுடைய கருவியாகத்தான் தொழிற்படுகிறது. இங்க சுதந்திரமான நீதி என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் தேவையான நேரத்தில் நீதிபதிகளை மாற்றுகிறார்கள், நீதி அமைச்சர்களை மாற்றுகிறார்கள், எல்லாத்தையும் செய்கிறார்கள் தானே. அப்ப இலங்கையில ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒரு தண்டனையை மீளப்பெற்று திருப்பி அது தவறல்ல என்று நிரூபிக்கிட்ட வரலாற்று நாங்கள் பார்க்கிறோம் தானே. அப்ப இங்க வந்து நாங்கள் இந்த இலங்கையினுடைய பௌத்த மத அந்த மேலாண்மைவாத அரசியலில் இதெல்லாம் சகஜம். இங்கே அதாவது ஆயர் கார்தினால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்றார். ஆனால் அதுக்கு சர்வதேச விசாரணை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் அவர் ஒரு பேச்சுக்கு கேட்கிறார். அவர் கேட்கிறது அவருடைய நியாயம்தான். ஆனாலும் அப்படி நடக்குமா? இல்லை. இப்ப உலக விசாரணை நடந்து இந்த விசாரணையில கூட அதாவது அந்த குறிப்பிட்ட சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட மாட்டார்கள். அவர்கள் கொண்டு வந்து குற்றவாளி கொண்டு நிறுத்த மாட்டார்கள். அப்படி நிறுத்தினாலும் கூட அவர்கள் குற்றவாளிகளாக இனங்காணப்பட மாட்டார்கள். குற்றம் சரியாக நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள். இரண்டாவது பௌத்த அதாவது இந்த மகாவம்சத்தில் எழுதப்பட்டு விட்டது. அதான் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடக்கும். மகாவம்சத்தை மீறி அல்லது இப்போது நீங்கள் கூறுகின்ற மஹிந்த ராஜபக்ச பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடிகள் அல்லது பெரும் இழப்புக்கு காரணமானவர் என்ற நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கின்றது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது இந்த ராஜபக்ச தரப்புகள் தொடர்பில் அரசாங்கமோ அல்லது யாருமோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாத. மகாவம்சத்தில் எழுதினால் அவர்கள் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுகள் திருத்தப்படாது, திருத்தப்படவே மாட்டாது. இது இலங்கையுடைய வரலாற்று நியதி. அப்படித்தான் அந்த வரலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் அதை நிரூபிக்க விட மாட்டார்கள். அதுக்கு தடைகளை ஏற்படுத்தி அது மழுங்கடிக்கப்பட்டு விடும். உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த
பண்டாரநாயக்க கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட தல்டுவ சோமநாம தேரர் ஒரு பௌத்த துறவியாகத்தான் கொன்றார். ஆனால் அவர் மரணிக்கின்ற போது அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு தூக்கப்படுவதற்கு முன்னர் அவர் மதம் மாறினார். அதாவது ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்தவனாக, அங்கிலிக்கான் கிறிஸ்தவனாக மாறி பீட்டர் என்ற பெயரோடு இருந்து 10 நாள் கழிய அவர் தூக்கிலே தொங்கினார். தூக்கிலே தொங்குகின்ற போது அவர் சோமநாத தேரர் அல்ல, அவர் பீட்டர். அதாவது ஒரு கிறிஸ்தவனாக பீட்டராக தூக்கிலே தொங்கி அவருடைய மரணக்கிரியைகள் கிறிஸ்தவ முறைப்படியே நடைபெற்றன. இது எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு மோசமான செயல், எவ்வளவு மோசமான அந்த பௌத்த மகா பீடம் எவ்வாறு செயற்படுகிறது. சோமநாத தேரர் நீ தூக்கில தொங்குகிற போதும் நீ இந்த பௌத்த மதத்துக்கு தீங்கிழைக்க கூடாது என்பதுல அவர் கண்ணுங்கருத்துமா இருந்திருக்கிறார். பௌத்தத்துக்கு எதிராக செயற்பட்டார் என்றுதான் இவர் கொல்லப்பட்டார், பண்டாரநாயக்கா கொல்லப்பட்டார். ஆனால் அதே பண்டாரநாயக்கா இந்த கொலையாளி பௌத்தத்துக்கு எதுவும் நடக்கக்கூடாது அவர் உறுதியா இருந்தார். பௌத்த மதம் எவ்வாறு வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எவ்வளவு மோசமான சாதி மத அரசியல் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது அதாவது இலங்கையுடைய அரசியல் வரலாற்றில் இது தொடர்ந்து இருக்கும். இந்த பேச்சுக்கள், இந்த செய்தி ஊடகங்கள் பெரிதாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். அப்படித்தான் ஒரு காட்சி காண்பிக்கப்படும். இங்கே கோத்தபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்றால், அல்லது அவர்களுடைய நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவாரா? இல்லவே இல்லை, ஒருபோதும் அது நடக்காது. நீங்கள் எழுதி குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கோத்தபாய ராஜபக்ச தண்டிக்கப்படவே மாட்டார், அதே மாதிரி ராஜபக்சவும் தண்டிக்கப்படவே மாட்டார். இந்த இருவரை தவிர மற்றவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்து அவர்களை அதாவது ஒரு குற்றவாளிகளாக காட்ட முடியும். அந்த குற்றங்களை கூட அவர்கள் சிறை தண்டனையில அனுபவிப்பார்கள் இல்ல, அவர்கள் வெளியேறி விடுவார்கள். அவர்களுக்கு ஜனாதிபதியை மன்னிப்பு வழங்கி விட்டு விடுவார். அதாவது நாங்கள் பார்த்தோம், சாவச்சேரி மிருசுவில் படுகொலையில கொலை செய்த கொலையாளி கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கினார். ஆனால் சந்தேக அவருக்கு மன்னிப்பு வழங்க ஜனாதிபதி யார் இல்லை. இது இலங்கையின் அரசியல் வரலாறு. அப்ப நீங்க இவற்றை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இந்த சுரேஷாலே தண்டிக்கப்படுவாரா என்றால் அவர் தண்டிக்கப்படுவார். ஏனென்றால் அவர் அம்புதானே, அந்த அம்பை தண்டித்து விட்டு இதவனை விட்டு விடுவார்கள். இப்போது நீங்கள் கூறுகின்ற விவகாரங்கள் தமிழர் பகுதிகளில் குறிப்பாக செம்மணி விவகாரம் பெரும் எடுப்பிலே என்று அந்த புதைகுழி அகலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மனித எச்சங்களும் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்போது எல்லாம் சுருக்கமாக அல்லது சுருங்க கோரின் தென்னிலங்கையோடும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடும் தான் எல்லா விவகாரங்களும் பேசப்படுகின்றன. தமிழர் விவகாரங்கள் அப்படியே மறைந்து போகின்றனவா அல்லது மறைக்கப்படுகின்றனவா அல்லது தமிழ் தேசிய பரப்பு உங்களுடைய பார்வையில் எப்படி தென்படுகிறது? ஏனென்றால் அதாவது இந்த கடந்த தேர்தலில் அதாவது சமூக வலைத்தள புரட்சியினூடாக எம்பிபி யாழ்ப்பாணத்துல மூன்று ஆசனங்களை பெற்றுவிட்டது. அதை நாங்கள் ஒரு பெரிய வாக்கு வங்கி அதிகரிப்பு என்று சொல்ல முடியாது. நாங்கள் அதை பெர்சன்டேஜில் பார்த்தால் கடந்த காலத்துல தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த அதே அளவு வாக்குகள் தான் இங்க எம்பிபி கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த வீதாசார பிரதித்துவத்துக்கு ஊடாக அவர்களுக்கு 3 ஆசனங்கள் வந்துவிட்டது. ஆகவே அங்க அதிகரித்து விட்டது என்ற ஒரு பிரமை காட்டப்படுகிறது, ஒரு தோரணை கட்புலனுக்கு தெரிகிறது. ஆனாலும் உண்மையில அந்த வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்தது. அதாவது கடந்த குறிப்பிட்ட காலங்களாக அந்த வாக்கு வங்கி இருக்கிறது. அதாவது இந்த யுத்த நெருக்கடி காலங்களில் டக்ளஸ் தேவானந்தாவும் மகேஸ்வரன் போன்றவர்கள் வந்தது போல அந்த 2 சீட் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. இப்போது அந்த வீதாசார பிரதிநிதித்துவத்தில் அவர்களுக்கு ஒரு 17 வாக்குகள் கூடுதலாக கிடைத்தவையினால 3 ஆசனம் கிடைத்து விட்டது. இதுதான் அந்த யாழ்ப்பாணத்தின் நிலைமை. வன்னியிலையும் அதே நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் அந்த அவர்களுடைய எம்பிக்களுடைய அதிகரிப்பு என்ன செய்தென்றால் ஒரு பெரிய பிரமையை காட்டுகிறது. இங்க பார்த்தால் அதாவது இசை பாடகரை கைது செய்தார்கள். பிறகு அதே கட்சியினர் போய் அங்கே எடுத்து கொண்டு வந்து வீரநடை போடுகிறார்கள். ஏன் போடுகிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய அந்த கட்சியை விஸ்தரிப்பதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் தான் இங்கே நடக்குமே தவிர தமிழ் மக்கள் மீதான தீர்வு பற்றியோ அல்லது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பற்றியோ விசாரணைகளில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. யாழ்ப்பாணத்துல இப்ப நடக்கிற புதைகுழி ஆய்வுகள் கூட புதைகுழி தோண்டுவார்கள், கொண்டே சேகரித்து அங்கே அடுக்கி வைத்து விடுவார்கள். இதற்கான விசாரணை எவ்வாறு நடத்துவது என்றால் அதுக்கே வழி தெரியாமத்தான் இருக்கணும். யார் செய்வது, எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இவர்கள் கண்டுபிடிப்பதற்கே நீண்ட காலம் செல்லும்.
அப்ப நீண்ட காலம் சென்றால் இலங்கையின் அரசியல்ல அது மறக்கப்பட்ட விடயமாகவே போய்விடும். அது மறக்கப்பட்ட விடயமாகவும் பிறகு போய்விடும். அப்ப இந்த புதைவுகுழி விவகாரம் இவ்வாறு தான் ஈடுபட்டு செல்லுகிறது. ஆனாலும் அதாவது யாழ் மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ள நடக்கிறபடியா அங்க தமிழர்களுடைய அந்த நீதித்துறை இயங்குவதனால அதுல சில விஷயங்கள் நடந்தேதான் தீர வேண்டும், இல்லாட்டி அதை தவிர்க்க முடியாத நிர்பந்தம் அது நடக்கிறது. ஆனால் அதால ஒரு தீர்வு வருமா அல்லது தமிழ் மக்களுக்கு அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமாண்டா? இல்ல, அது கிடைக்காது. அது கிடைப்பதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. அவ்வாறு ஒரு நியாயம் கிடைப்பதற்கான அரசியல் சூழல் இலங்கையில் இப்போதைக்கு இல்லை. அதாவது இந்த இனவாத அரசியல் என்பது தொடர்ந்து நீடித்து செல்கிறதே தவிர இந்த இனவாத அரசியல் இல்லாமல் இது ஒரு சமத்துவமான ஒரு அரசியல் என்று சொல்வது மிக அப்பட்டமான பொய். அது நடக்காது, ஒருபோதும் நடக்காது. நீங்கள் என்பிபி தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி தொடர்பில் குறிப்பிடுகின்றீர்கள். இதற்கு காரணமும் அல்லது அந்த மக்களை முறையாக வழிநடத்த தவறுகின்ற அல்லது அந்த மக்கள் தொடர்பில் முறையான நடைமுறைகளை கையாள தவறுகின்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளினுடைய ஒரு பலவீனம் தானே இந்த கட்சிகளினுடைய எழுச்சி அல்லது இந்த கட்சிகள் மக்கள் மத்தியில் அதிக அளவு பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டால் அந்த கட்சி இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்று அனைவரையும் நீக்குகின்ற வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக இங்கே நீங்கள் குறிப்பிட்டது, அதாவது எங்களுடைய உரிமைகள் பெறப்படவில்லை, நாங்கள் தோல்வி அடைகிறோம் என்றால் தோல்விக்கான காரணங்களை நாங்கள் எதிரியிடம் தேடக்கூடாது. நாங்கள் எதிரியிடம் தோல்விகளை தேடுகிறோம், தோல்விக்கான காரணங்களை எங்களிடம் இருந்து தேட வேண்டும். ஆகவே இங்கே நீங்கள் குறிப்பிட்டது முற்றிலும் உண்மை. அதாவது தமிழ் தரப்பில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய தவறான முடிவுகள், முட்டாள்தனமான முடிவுகள் தான் இன்றைய இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது. அது நல்லாட்சி அரசாங்கத்தை தமிழரசு கட்சி நல்லாட்சி அரசாங்கம் என்று போய் ஒட்டினதில் இருந்து இன்று வரைக்கும் அவர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். அதாவது அரசோடு ஒட்டி உறவாடி ஒரு அரசியலை நடத்த முனைகிறார்கள். அதாவது இந்த பிச்சா பாத்திரம் ஏந்தி இவர்கள் திரிகிறார்கள். இவர்களுக்கு சலுகைகள் போதும், இவர்கள் உரிமைகளுக்காக யாரும் போராடவில்லை. இப்ப தமிழ் அரசியல் கட்சிகள் உரிமைகளுக்காக யாரும் போராடவில்லை, அனைவரும் சலுகைகளுக்காகத்தான் பேசுகிறார்கள். பாராளுமன்றத்துல பேசுவதும் சலுகைகளுக்காகத்தான், மக்கள் மத்தியில பேசுவதும் சலுகைகளை பெறுவதற்காகத்தான் பேசுகிறார்கள். உரிமைகள் பற்றி இவர்கள் எதையுமே பேசவில்லை. இப்போதும் கூட ஒரு புத்த விகாரம் கட்டப்பட்டு விட்டது என்பதற்காக சண்டை பிடிப்பதும், அல்லது ஒருவர் கைது செய்யப்பட்டது என்பதற்காக அங்கு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் போவதும், அல்லது ஒரு குற்றவாளிகள் இராணுவத்தால் துரத்தப்பட்டு கருதியாக நீர்ல விழுந்து கொல்லப்பட்ட போது அதுக்கு கதவடைப்பு போராட்டம், சோம்பொறி போராட்டம் செய்வதும், இப்படி கீழ்த்தரமான அரசியலைத்தான் இந்த தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, ஏரிய தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளாக இருந்தாலும் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆரோக்கியமாக இலங்கை அரசை ஆட்டங்காண செய்யக்கூடிய போராட்டங்களையும் இவர்கள் செய்யவில்லை, இவர்கள் போராடவும் இல்லை. அதாவது 1963 ஆண்டு நடந்த சத்தியாகிரக போராட்டம் என்று சொல்லப்படுகின்ற அரச காரியாலயங்களை முடக்குகின்ற போராட்டத்துக்கு பிறகு தமிழ் அரசியல் மிதவாத அரசியல் கட்சிகள் யாரும் இந்த நிமிடம் வரை போராடவே இல்லை. அவர்கள் போராடுவதாக பாசாங்கு செய்கிறார்கள். அந்த பாசாங்கு அரசியல் இன்றும் இருக்கிறது, இன்றும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளே உள்ள பிளவுகளும் சண்டைகளும் குடும்ப சண்டைகளும் தான் இந்த சிங்கள தேசத்தில் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணங்களாக இருக்கின்றன. இவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்தாமல், இவர்கள் ஒரு குடைக்குகள் இல்லாமல் இதுவுமே சாத்தியமில்லை. இப்போது இருக்கிற நிலைமையில தொடர்ந்து போனால் இன்னும் 10 வருடத்தில் வடபகுதியினுடைய குடித்தொகை ஒரு 8 லட்சமாக குறைஞ்சு விடும். இப்ப 10 லட்சம் தான் இருக்குது வட மாகாணத்துல தமிழர்கள், கிழக்கு மாகாணத்திலே 10 லட்சத்துக்கு சற்று கூட இருக்கு, 20 லட்சம் பேர். இந்த தமிழரசு கட்சிகளுடைய இந்த நடவடிக்கைகளினால இந்த குடித்தொகை குறைஞ்சு கொண்டு போகும். உண்மையில இலங்கையின் அரசியல்ல ஈழத்தமிழருடைய குடித்தொகை 45 லட்சமாக இன்று இருந்திருக்க வேண்டும். இயற்கை வளர்ச்சி விதங்களின் அடிப்படையில 1.5 மில்லியன் பீப்புள் வெளியில வந்து அதாவது புலம்பெயரிகளாக மாறிவிட்டார்கள். ஏனைய அதாவது யுத்தத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கும் அப்பால் இன்னும் ஒரு புதிய ஒரு சிக்கலும் எழுந்திருக்கிறது தானே. வடக்கு கிழக்கில் விவாகரத்தும் வழமைக்கு மாறாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒரு சரியான அரசியல் தலைமைகள் தலைவன் இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய அந்த சீரழிவுகள் இருக்கிறது தானே. அந்த சீரழிவை நோக்கியே இந்த சமூகம் போகிறது.
தலைவன் இருக்க வேண்டும். தலைவன் இல்லாத சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். அதாவது ஒரு தலைவர் இல்லாவிட்டால் அடுத்தவர் அந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். கடந்த 17 ஆண்டுகளாக தலைமைகள் இல்லாத ஒரு சமூகம் தான் ஈழத்தமிழ் சமூகம். அப்ப அங்க சீரழிவுகள் வந்துதான் தீரும். அப்ப இந்த சீரழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு கூட்டு தலைமையாவது வர வேண்டும். அதுவும் வரவில்லை. இங்கே ஓடுகாலி அரசியல்வாதிகள் தலைவர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். கழுதைகள் தங்களை குதிரைகளாக காட்டி கணைக்கின்றன. ஆகவே அந்த கணைப்பு சட்டம் தான் இங்க எல்லா உலகளாவிய தமிழ் சமூகத்தின் அறிவியலுக்கு ஒரு பங்கமாகவும் அவமானமாகவும் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குதிரைகள் போன்று வந்து கழுதைகளாக கணைக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இங்க ஈழத்தமிழர்கள் தங்களை ஒரு அரசியல் மயப்படுத்துவதற்கும் தங்களை ஒரு திரட்சியாக ஒன்று கூட்டுவதற்குமான ஒரு நடவடிக்கையை செய்யாமல் இந்த தமிழினத்துக்கு நீதியும் கிட்டாது, நியாயமும் கிட்டாது, வாழ்வும் இல்லை, வளமும் இல்லை. இது தொடர்ந்து இது ஒரு இறங்கு முகத்திலே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இலங்கை அரசியல்ல. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான கருத்துக்கள், குறிப்பாக இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை, தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலம், தமிழர் பகுதிகளிலே அரசியல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு என்று பல முக்கியமான விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.